அவ்வளோதான் அவ்வளோதான். பார்த்துட்டிங்களா? இனிமேல் சிரிக்க மாட்டீங்க அப்படி தானே? ஓப்பன். காலை தட்டிட்டு ஏறு, உட்காந்து தட்டிக்கணும். இல்லடா வெளில அந்த மாதிரியா? தட்டுறதையும் வீடியோ இருக்கு. எஸ், பயணத்தை தொடங்குவோம். அங்கிட்ட எங்க போறீங்க? பழமாங்க. இதுல இருந்து கட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி. ஓ தட் காரன் வழி விட்டு நிப்பாட்டுங்க அவனுக்கு. அவன் அந்த பக்கம் போடுங்க. அவனை ஓவர்டேக் பண்ணுங்க. அங்கிட்ட யாரோ குழந்தையோட நம்ம வருகிறார். போவாது. ட்ரூஜி மச்சான், இந்த வண்டியை முன்னாடி எடுக்க சொல்லு. ஹூ த டிரைவர்? ஓகே, நீங்கள் அப்படியே வாங்க. அவர் அப்படியே அந்த பக்கம் ஓரம் போக்கிட்டீங்களா? இது நாங்கள் விழுந்துருச்சு. துணி இப்போ நம்ம நொடி கடைக்கு போய் சாப்பிட போகிறோம். ரைட் எடுத்தோடனே ஃபிஷ் ஏரியா தான். இங்கே மேலே ஒரு ஜிம்மு இருக்குது. கல்யாண மண்டபத்துக்கு மேலே ஜிம்மு. மேலே நடக்கிற கல்யாண மண்டபம் தாங்க. இதுக்கு மேலே ஒரு ஜிம்மு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? யூனிசெக்ஸ் தான். நைட்டு 12 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பாட்டை போட்டுவிட்டு. இரவா பகலா, குளிரா இரவான்ட்டு நைட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக 3 நாட்கள் உணவு திருவிழா எப்போ முடிஞ்சிச்சு. தஞ்சாவூர்லேருந்து கிளம்புறோம். ஏங்க ரைட் எடுத்தோடனே ஹோட்டலு அங்கே போயிட்டு போங்க. அப்படியே அங்கே போயிட்டு மறுபடியும் வேர்க்கும். இதே எங்க ஆஃப் பண்ணீங்க? ஆன் பண்ணீங்க? லக்கேஜ் எடுத்துக்கணும், அதுக்காக நான் அங்கே வண்டி இருந்தது. இந்த மாதிரி வண்டி ஒன்று இருந்தால் நல்லது நமக்கு. இந்த மாதிரி ட்ரிப்புலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் இதுக்கு விஷயங்களுக்கு. ஏங்க லெஃப்ட் எடுங்க. இதான் நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நொடி இட்லி கடை அப்படின்னு ஒரு பேர். இதான் மேத்தி போடுங்க பஸ் ஸ்டாப்பில் லைட்டில். இது வந்து ஒரு நொடி இட்லி கடைன்னு பேர். எனக்கு இதோட இந்த பேர் மேலேயே ஒரு க்யூரியஸ். அதனால தான் நேற்றுக்கு வந்து இங்கே சாப்பிட்டோம். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன ஒரு நொடி இட்லி கடை, என்ன மீனில் வச்சுருக்கீங்கன்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து 4 இட்லின்னு பார்சல் சொல்லிவிட்டு காசு கொடுத்துட்டு திரும்பினா அவங்க கையில் இட்லி இருக்குமா, அதான் ஒரு நொடி. நாங்கள் இது வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ணதில்லை, சாப்பிட்டு தான் பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நொடி இட்லினா என்னென்ன? ஒரு நொடி இட்லினா வந்து பில்லிங் மிஷின் வந்து சத்தமாக பில்லிங் மிஷின் வந்து தெல்லாவில் இருக்கும். கஸ்டமர் வந்து டெலிவரி செக்ஷனில் நிற்பாங்க. பில்லிங் போட்டு பில்லிங் வந்து அங்கே போகிறதுக்குள்ளே அங்கே வந்து இட்லி வந்து ரெடி ஆகிடும். ஒரு நொடியில் ரெடி ஆகிடும். வந்து கஸ்டமர் வந்து இது பண்ணாமல் வந்து உடனே அவங்க வந்து அவங்கள காக்க வைக்காமல் உடனே அமுச்சுடுற மாதிரி. சரிங்க, தேங்க்யூ.
எனக்கும் தான்க்கா. நான் சைவம்க்கா. தனியாக வச்சுட்டிங்களா? ஆனால் இங்கே தோசை 3 தோசை ஒரு ஆனியன் தோசை. உனக்கு என்னடா சொல்லவே? நான் தாங்க முதல்ல சொன்னேன். உனக்கு என்னப்பா? என்னையும் சேர்த்து தான் சொன்னியா? இல்லை 2 ஆனியன் சொல்லியிருக்கேன் இப்போ நான், நீ சொன்னனால. எங்க நான் எப்போங்க 4 இட்லி கேட்டேன்? ஒரு நொடியில் சாப்பிடுங்க. அதான் ஒரு நொடி இட்லி. சரி ஓகே. அக்கா சைவ ஆம்லேட் கண்டுபிடிச்சிங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இருங்க கேட்குறேன். ஐயா வந்துருச்சா அப்படின்னு நீங்களா விஜய் வீட்டில் ஸ்டேவா? இல்லை எப்போ போவா? இப்போ நைட்டு எங்கடா அவனுக்கு பஸ் இருக்கு? டோல்கேட்டில் வண்டி போட்டிருக்கேன்ல 2 வீலர். ஒரு ராஜா வந்து டோல்கேட்டில் வரேன். அவன் ஒரு விட மனச்சொல்லரே போகிறான் நம்மள. ஆனால் நைட்டு என் கூட தங்கிட்டு காலைல போவான். வண்டி கார் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், நீங்கள் காலைல வாங்க போகிறேன். ஏங்க தஞ்சாவூருக்கே 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வராரு. பெங்களூருக்கு எவ்வளோ வேகத்தில் போவாருன்னு தெரியல. மேபி அதான் நாளைக்கு காலையே கிளம்புறான். அப்போதான் புதன்கிழமை. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரீஃபில் பண்ணி எடுத்து வராங்க. விஜய் இந்த வீடியோ எடுக்கிறது தான் சைவ முட்டை கேட்டாப்ல ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வருமா? கோயிலுக்கு இது போட்டிருக்கியா மாலையா? முடிஞ்சு அப்படின்னா இல்லைங்க, காப்புனா இல்லை. கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சுன்னு சொன்னல. சரி, அது 48ஆம் நாள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட்டு 12 மணியோட அந்த விரதம் முடியுது. அது முன்னாடி சாப்பிட்டா தமிழ்னா உனக்கு இதுதான் ஃபேன் 6 மணிக்கு கூட முடிஞ்சிருக்குடா. தமிழ் பார்த்தோம்னா ஃபேன் 6. நானே அதிசயமாக எப்படியாவது தான் இப்படி இருப்பேன். நானே 10 பேரை பிரெயின் வாஷ் பண்ணி சாப்பிட வைக்கிறேன். நானே அப்படி தான் இருக்கேன். நீங்கள் என்ன சாப்பிட்டு ஊருக்குள்ள அதிசயமாகவே சொன்னா, அதிசயம்னே சொன்னாலும் அவர் பாட்டு விட மாட்டேங்கிறாருல்ல. நீங்கள் தான் இல்லையா? இருக்கு, முட்டை இருக்கு. முட்டை வெஜ்ஜிரா? சங்கீதா சைவம், அதுலேயே முட்டை போடுவாங்க. போய் கேட்டுக்குவாரு. சங்கீதாஸ்லையா? முட்டை போடுவாங்க. சைவ முட்டையா? முட்டை கோஸ் தானே. சைவத்தில் மாற்றிட்டாங்க இப்போயோ. சரி ஓகே, வாங்கிக்க சாப்பிடணும். எனக்கு வேணாம். ஏண்டா சொல்லுவேன், யாருமே சாப்பிட முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, எல்லாம் நல்லா இருக்குல்ல? சரி, அது நல்லா இருக்குல்ல? நன்றிகள். தோசையாக்கா சொல்லியாச்சு, அவரே வந்து கேட்டு போயிட்டார். குருமா வேணாண்ணே, நல்லா இருக்கா? சரி ஓகே, அப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றுனேன். நேமன் மட்டும் அவர் ஊற்றாமல் இருக்காரு. கீழே சிந்திரும் நாங்கள் விட்டு வந்திருந்தேன். வேற அந்த வீடியோ பார்த்தீங்க, நல்லா இருந்துச்சா?